அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அவர் ஒரு வல்லமையான தேவ மனிதன். அவர் மூலமா ஏராளமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. அவர் கர்ச்சீஃபை தூக்கி போட்டா ஒருத்தனுக்கு சுகம் கிடைச்சிருது. ஆனா அவர் தன்னுடைய சரீர பலவீனத்திலிருந்து விடுபடும்படியாக ஒரு முறை அல்ல 3 முறை ஜெபித்தார். ஆனா பாருங்க, கர்த்தர் அவர் எதிர்பார்த்த சுகத்தை கொடுக்கல. அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். கேட்டது சுகம், ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது என்னது? கிருபை. கேட்டதை கொடுத்து அவர் பாட்டு சந்தோஷமா என்ன செய்வார்? போயிருவார்ல அப்படின்னு நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனா கேட்ட சுகம் அவருக்கு கிடைத்திருந்தால் அவர் அனுபவிக்கும் நன்மைகளை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த கிருபை அவர் நினைக்காத அளவுக்கு அவரை ஆசீர்வதித்தது. அவர் எதிர்பாராத அளவு அவரை ஊழியத்தில் நிலைநிறுத்தியது. அவருடைய பலவீனங்களுக்கு மத்தியிலும் அவரை கொண்டு அரிய பெரிய காரியங்கள் நடந்தது. அவர் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் நிறைவேற்றப்பட்டது. அவர் ஓடி முடிக்க வேண்டிய ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார்.